ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்திய அணி தாங்க இறக்கத்திலே ரொம்பவும் வலுவான அணி. அது மட்டும் இல்லாமல் இந்திய அணியுடனான போட்டிக்காக நான் காத்துட்ருக்கேன். கண்டிப்பாக இந்திய அணியை நாங்கள் ஒரு நாள் பழி வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலாந்து அணியின் வேகப்பந்து வீச்சாளரான ஜோஃப்ரா ஆர்ச்சர் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் இந்திய அணி குறித்து பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார், எது பேசினார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, ஜோஃப்ரா ஆர்ச்சர் அவர் ஒரு நல்ல வேகப்பந்து வீச்சாளர் தான். பட் இன்ஜுரியால் தான் அவரோட லைஃபே ஸ்பாயில் ஆகுதுன்னு சொல்லலாம். நல்ல ஒரு வேகப்பந்து வீச்சாளர். முக்கியமான போட்டி அப்போ இன்ஜுரி ஆகிட்டு இங்கிலாந்து அணி விட்டு நிறைய டைம் வெளியே போயிருக்காரு. ஆனால் இப்போ ஃபுல் ஃபிட்னஸாக இருக்கார். இப்போ ஆஸ்திரேலியா அணி கூட ஆப்போசிட்டாக ஆஷஸ் டெஸ்ட்டில் கூட அவர் செலக்ட் ஆகிருக்காரு. அவர் சமீபத்தில் இந்திய அணி குறித்து என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா, இந்திய அணி உண்மையிலே ஒரு தரமான அணி, அது எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அவங்க இதில் பலவிதமான பிளேயர் இருக்காங்க. ஃபார்மேட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பிளேயரை வச்சுட்டு விளையாடுறாங்க. அதனால தான் அவங்களோட அணி இந்த அளவுக்கு இன்ஜுரி நிறைய பிளேயருக்கு ஆகாமல் ரொம்ப சூப்பராக இருக்குது. அதனால் கண்டிப்பாக இந்திய அணியோட நான் போட்டிக்காக நான் காத்துட்ருக்கேன். எங்களை அவங்க செமிஃபைனலில் T20 உலகக்கோப்பை செமிஃபைனலில் எங்களை வீழ்த்தினாங்க. அதுக்கு பழி வாங்குற விதமாக கண்டிப்பாக நாங்கள் இந்திய அணி ஒரு நாள் நாங்கள் பழி வாங்குவோம். அது ஐசிசி ட்ராஃபியாக இருந்தாலும் சரி, அது என் கூட வர விளையாடுற சீரீஸாக இருந்தாலும் சரி, இந்திய அணியோட போட்டிக்கு நான் காத்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜோஃப்ரா ஆர்ச்சர் பேசியிருக்காப்புல. அவர் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான். பட் நீங்கள் பழி வாங்கிறதுக்கான தகுதி இப்போ இந்திய அணிக்கு இருக்கான்னு கேட்டால், என்ன கேட்டால் சந்தேகம் தான் சொல்லலாம். ஏன்னா T20 உலகக்கோப்பை சூப்பராக வின் பண்ணிட்டாங்க, அதெல்லாம் ஓகே. பட் இலங்கை அணிக்கு ஆப்போசிட்டாக ரொம்ப ஒரு மோசமான ஒரு தோல்வி சந்திச்சிருக்காங்கன்னு சொல்லலாம் இந்திய அணி. ஏன்னா நிறைய பேர் என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா, டீம் செலெக்ஷன் சரியில்லை, வெறும் கௌதம் கம்பீர் அவருக்கான ஃபேவரான பிளேயரை மட்டும் தான் எடுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே நிறைய விமர்சனம் வச்சுட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஓகே. இருந்தாலும் இந்திய அணி ஃப்யூச்சர் இருக்கணுங்க. நல்ல ஒரு யங்ஸ்டாருக்கு வாய்ப்பு தரணும். ஏன்னா ஸ்டேஸ் ஐயர், KL ராகுல்லாம் ஓகே விளையாடுறாங்க. அடுத்து வர ருத்ராஜ், கெய்க்வாட் இவ்வளோ பிளேயர் இருக்காங்க வெளியே. ஐபிஎல் நல்லா பண்ண பிளேயர் சாய் சுதர்ஷன், தமிழ்நாட்டிலேருந்து சாய் சுதர்ஷன் சூப்பராக விளையாடி இருக்கார் ஐபிஎல்லில். கடந்த ஒரு 3 வருஷமாக ஐபிஎல்லில் சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாரு. பட் அவருக்கான வாய்ப்புகளும் மறுக்குதுன்னு சொல்லலாம். அதேமாதிரி ருத்ராஜ் கெய்க்வாட் நல்லா விளையாடுறாரு. அப்புறம் வருண் சக்கரவர்த்தி சூப்பராக போட்டார். அவங்களுக்கெல்லாம் T20 அட்லீஸ்ட் வாய்ப்பு கொடுத்து ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் அவங்களுக்கான வாய்ப்புகள் மறுக்குதுன்னே சொல்லலாம். பார்க்கலாம். அப்புறம் டி நடராஜன் மறந்துட்டுமே, டி நடராஜன் கூட நல்ல ஒரு டெத் பவுலர் இருக்கிற T20 அவருக்கான வாய்ப்புகளும் மறுக்குது. அதனால் முக்கியமாக தமிழகத்தை சேர்ந்த நிறைய வீரர்களுக்கு வாய்ப்புகள் மறுக்குது. அதனால் கண்டிப்பாக நம்ம ஒரு எப்படி சொல்கிறது, நிறைய டேலண்டட் பிளேயர் எடுத்தால் மட்டும்தான் இந்திய அணி ஃப்யூச்சர் வளரும். ஏன்னா நீங்கள் பாலிடிக்ஸ் வச்சுன்னு உள்ள ஃபேவரான டீமை மட்டும் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக இந்திய அணி வளராது. இப்படியே தான் இருக்கும். இன்னும் அடுத்த நம்ம வேர்ல்டு கப் அடிக்கிறதுக்கு இன்னொரு 20 வருஷம் ஏங்குற வேண்டியதாக வரும். அந்தளவுக்கு போயிடும். அதனால் டேலண்டான பிளேயர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். கண்டிப்பாக ரோஹித் சர்மா, விராட் கோலி போயிட்டாலே அடுத்து எப்படி இருக்குன்னு தெரியல இந்திய அணி. எனக்கு அதை நினச்சாலே பயமாக இருக்குது. இவங்க இருக்கிறனால தான் ஏதோ ஓரளவுக்கு டீம் போயிட்டுருக்கு. பார்க்கலாம். இன்னும் எத்தனை வருஷம் விளையாடுவாங்க? 2-3 வருஷம் தான் விளையாடுவாங்க மேபி. எனக்கு தெரிஞ்சு ரோஹித் சர்மா, விராட் கோலியும் அதுக்குள்ளே இந்திய அணி நல்லா செட்டில் ஆகி ரெடி பண்ணால் மட்டும்தான் முடியும். பார்க்கலாம், வெயிட் பண்ணி. நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு பிடிச்ச பிளேயரில் யாருக்கான வாய்ப்புகள் இந்திய அணியில் மறுக்குதுன்னு நினைக்கிறீங்க சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைபர் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.